அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி வெனஸ்டே. நேற்று நம்ம சேனலில் இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் மைக்ரோமேக்ஸ் உடைய புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ் மைக்ரோமேக்ஸ் உடைய Note 1 அதுக்கப்புறம் 1B இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உடைய வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த நோட்டோட இன்னைக்கு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். டெக் நியூஸ் நம்பர் 361ல் இன்றைக்கும் பேடிஎம் கான்டாக்ட்ஸ் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். மறுபடியும் கூகுள் அவங்களுடைய ப்ளே ஸ்டோர்லேருந்து 17 ஆப்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த 17 ஆப்ஸும் வந்து மேல்வேர் இன்ஜெக்டட் அப்படிங்கிறதுனால ரிமூவ் பண்ணியிருக்காங்க. என்ன மேல்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் வந்து உங்களுக்கு ஜோக்கர் மேல்வேர் தான். இந்த வாட்டி ஆட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணலை. இந்த வாட்டி உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய மெசேஜஸ் அதுக்கப்புறம் கான்டாக்ட் லிஸ்ட் இது ரெண்டுத்தில் இருக்க டேட்டா வந்து இது கலெக்ட் பண்ணதாக தெரிஞ்சு வந்து இந்த ஆப்ஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க கொடுத்துருக்க லிஸ்ட் ஆஃப் ஆப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் நிறைய ஸ்கேனர் ஆப்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் மெசேஜஸ் ஆப்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ் இந்த லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இந்த 17 ஆப்ஸில் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா, அதாவது டைரக்ட் மெசேஞ்சர், ப்ரைவேட் எஸ்எம்எஸ், ஸ்டைல் ஃபோட்டோ கொலாஜ், இல்லைனா பார்ட் மெசேஜ், கேர் மெசேஜ், ப்ளூ ஸ்கேனர், ஸோ இங்கே லிஸ்ட்டாக இருக்க ஏதாவது ஆப்ஸ் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருந்ததுன்னா தயவு செஞ்சு ரிமூவ் பண்ணிவிடுங்க. இது உங்களுடைய மெசேஜஸ் அதுக்கப்புறம் கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து மற்றவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். நேற்று தான் ஏர்டெல் அதுக்கப்புறம் டிஸ்னி ஹாட்ஸ்டார் ப்ளஸ் உடைய ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தோம். இன்றைக்கி வந்து ஜியோ டெலிகாம் ஆப்ரேட்டர் வந்து எல்லாருக்கும் ஃப்ரீ நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆஃபராக கொடுக்குறதா தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த ஃப்ரீ ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு வேளை போஸ்ட்பெய்ட் யூஸராக இருந்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஏர்டெல் எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் ஜியோவுடைய போஸ்ட்பெய்ட் ப்ளஸ் யூஸராக இருந்து $399 மேலே பே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கான நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஜியோவுடைய ப்ராட்பேண்ட் பிளான் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அதாவது ₹1499 நீங்கள் பே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து 1 இயர்க்கான நெட்ஃப்ளிக்ஸ் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது ஜியோ தரப்புலேருந்து. ஸோ ஜியோ அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இதுக்காக கொலாப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் நெட்ஃப்ளிக்ஸுடைய சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் வந்து அதிகப்படுத்துறதுக்காக வந்து அவங்க ஜியோவோட கொலாப் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை ஜியோடைய போஸ்ட்பெய்ட் யூஸர் இல்லைனா ப்ராட்பேண்ட் பிளான் யூஸராக இருந்தீங்கன்னா இந்த ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஜியோவும் குவால்காமும் சேர்ந்து இந்தியாவில் 5G ஸ்பெக்ட்ரமில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம டெக் நியூஸில் பார்த்துருந்தோம். ஏற்கனவே வந்து 1 Gbps ஸ்பீட் வரைக்கும் இவங்க வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லை, இந்தியாவில் கூடிய விரைவில் ஜியோ தரப்புலேருந்து 5G நெட்வொர்க் நமக்கு வரப்போகுது. அது மட்டும் இல்லை, இப்போ ஜியோ வந்து அவங்களுடைய 5G ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டா தான் தெரிய வந்திருக்கு. இந்தியாவில் ஜியோ தரப்பில் 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Q1 2021 இவங்க லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சோர்சஸ் மூலியமாக ரிவீலாக இருக்குது. ஸோ ஜியோ இந்தியாவில் ரொம்பவே அஃபோர்டபுள் 5G ஸ்மார்ட் ஃபோன் 2021 லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியுது. ஸோ பார்க்கலாம் என்ன ஃபீச்சர்ஸ் என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட இவங்க கொடுக்குறாங்க. மைக்ரோமேக்ஸ் இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க பெஸ்ட் ஃபீச்சர்ஸோட. ஸோ ஜியோ அவங்களுடைய 5G ஸ்மார்ட் ஃபோனும் பெஸ்ட்டாக கொடுப்பாங்க நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டு கீழே ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனும் வரப்போகுது. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கூகுள் பே பாப்புலர் டிஜிட்டல் வேலெட்டில் வந்து கூகுள் பே கோ இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ட்ரெண்டிங்காக இருந்தது. இதுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யாரெல்லாம் வந்து கூகுள் பேயில் இருக்கக்கூடிய கோ இந்தியா கேம் வந்து விளையாடுறாங்களோ எல்லாருக்குமே வந்து அஷோர்டு கிஃப்ட், அதாவது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ₹501 வந்து எல்லாருக்குமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால இந்த கேம் வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ இந்த கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கூகுள் பே இந்த ஆப்பில் தான் இருக்குது. இது வந்து கோ இந்தியா கேம் அப்படின்னு கொடுக்குறாங்க. இது ஒரு வர்ச்சுவல் கேம். இந்த வர்ச்சுவல் கேமில் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சிட்டிஸ் எல்லாம் வந்து வர்ச்சுவலாக நம்ம விசிட் பண்ணுற மாதிரி, அதாவது கூகுள் பேயில் வந்து நீங்கள் ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணும்போது இதுக்கான டிக்கெட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். டிக்கெட்ஸ் அதுக்கப்புறம் கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு கிடச்சதுன்னா வந்து எந்த பிளேஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கான டிக்கெட் கிடச்சிருக்கோ வர்ச்சுவலாக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணணும். யாரெல்லாம் வந்து இதில் கம்ப்ளீட்டாக ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து அஷூர்டு கிஃப்ட், அதாவது கன்ஃபார்ம்டாக வந்து ₹501 வந்து உங்களுக்கு கிஃப்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கூகுள் பேயில் இந்த கோ இந்தியா கேம் விளையாடினீங்களா தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த கேம் வந்து நவம்பர் 25 வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏர்டெல் அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் வந்து அகைன் 3 months ஃப்ரீ ஆஃபர் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூபுடைய ப்ரீமியம் சர்வீஸ். யூடியூபுடைய ப்ரீமியம் அப்படின்னு சொல்லும்போதே வந்து உங்களுக்கு எந்த ஆட்ஸ் எந்த இன்டரப்ஷனும் இல்லாமல் நீங்கள் ப்ரீமியமில் பார்க்கலாம். ஸோ ஏர்டெல் கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் இந்த ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை ஏர்டெல் கஸ்டமர் இருந்தால் ஏர்டெலுடைய தேங்க்ஸ் ஆப்பில் வந்து யூடியூப் ப்ரீமியம் இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. 3 monthsக்கான ஆஃபர். இது அக்டோபர் 22 ஆரம்பிச்சு ஏப்ரல் 22, 2021 வரைக்கும் இந்த ஆஃபர் அவைலபிளாக இருக்குது. இந்த டைம்குள்ளே யார் வேணாலும் இதை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நீங்கள் யூடியூபுடைய ப்ரீமியமில் வந்து ட்ரையல் வெர்ஷனில் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, ஆல்ரெடி நீங்கள் யூடியூப் ப்ரீமியம் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஸோ இது ரெண்டு தான் கண்டிஷன். ஸோ நீங்கள் ஒரு வேளை ஏர்டெல் யூஸராக இருந்து யூடியூப் ப்ரீமியம் இது வரைக்கும் யூஸ்
யூஸ் பண்ணலைன்னா இந்த ஆஃபர் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். 3 months உங்களுக்கு ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் மைக்ரோமேக்ஸ் வந்து இந்தியாவில் மறுபடியும் கம்பேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெஸ்ட் கம்பேக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2 ஸ்மார்ட் ஃபோன் வந்து அக்ரெசிவாக இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷனும் சரி, ப்ரைஸிங்கும் சரி அக்ரெசிவாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோமேக்ஸ் Note 1 இது வந்து உங்களுக்கு ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணியிருக்காங்க. மீடியாடெக் ஹீலியோ G85 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,999 உங்களுக்கு 4GB 64GB வேரியன்ட், 12,499 4GB 128GB அவைலபிளாக இருக்குது. மைக்ரோமேக்ஸ் இன் 1B அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4GB 64GB வந்து 7,999, 2GB 32GB வந்து 6,999 இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனும் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் எக்ஸ்க்ளூசிவாக அவைலபிளாக இருக்கும். இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது, நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். விவோ ஒரு புது ஓஎஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆரிஜின் ஓஎஸ் அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருந்தோம். இது வந்து அவங்களுடைய அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன். இனிமேல் லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் இந்த ஓஎஸில் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறதா ஏற்கனவே ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து விவோவுடைய X60 சீரிஸ், இதையும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த ஆரிஜின் ஓஎஸ் உடைய ஹைலைட்டட் ஃபீச்சர் ஒன்று ரிவீல் ஆயிருக்கு. இன்னும் சொல்ல போனால் அதுக்கு ரிலேட்டடான இமேஜும் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த ஹைலைட்டட் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோவுடைய ஆரிஜின் ஓஎஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்விட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதாவது இது வேணும்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டாகவும் உங்களுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆரிஜின் ஓஎஸாகவும் வச்சுக்கலாம். ஸோ அவங்க சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கிற ஒரு ஃபீச்சர் வந்து இந்த ஓஎஸில் இவங்க கொடுக்க போகிறதா தெரியுது. உண்மையிலே இது ஒரு ஹைலைட்டட் ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது நிறைய பேருடைய சாய்ஸ். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு விவோவுடைய ஆரிஜின் ஓஎஸ்லையும் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைனா வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டையும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்னோவேட்டிவ் ஃபீச்சரோட விவோவுடைய புது ஓஎஸ் கூடிய விரைவில் வரப்போகுது. ரியல்மி அவங்களுடைய வாட்சஸ் வந்து பாகிஸ்தானில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,000 இந்தியன் மணி வேல்யூக்கு வந்து இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் ஹைலைட்டட் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபோட்டோ சென்சிட்டிவ் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதனால ஆட்டோ பிரைட்னஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வெளிச்சத்தில் போனாலும் வந்து உங்களுக்கு பிரைட்னஸ் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே சமயத்தில் சர்க்குலர் டயல் அலாய் மாடலில் கொடுத்துருக்காங்க. இது நிறைய கலர்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ளூ, ஆரஞ்ச், க்ரீன். ஹெல்த் ரிலேட்டட் சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபிஜி ஹார்ட் ரேட் மானிட்டர், அதுக்கப்புறம் SpO2 பிளட் ஆக்சிஜன் லெவல் மானிட்டரும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர்ஸோட ₹7,000க்கு பாகிஸ்தானில் லான்ச் ஆயிருக்கு. இந்தியாவிலும் இந்த ரியல்மி எஸ் வாட்ச் லான்ச் ஆக போகுது. இதில் வந்து 2 வாட்ச் இந்தியாவில் லான்ச் ஆகும், ரியல்மி எஸ், ரியல்மி எஸ் ப்ரோ. Infinix ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசென்ட் அவுட்லுக். ரியர் சைடில் வந்து உங்களுக்கு டுவல் கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வாட்டர் ட்ராப் நாச்சோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மீடியாடெக் ஹீலியோ A22 இந்த சிப் செட்டில் இவங்க கொடுத்துருக்காங்க. 13 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட்டில் 8 மெகா பிக்சல், ரியர் சைடில் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். அது மட்டும் இல்லை மேசிவ் பேட்டரி 6000 mAhோட இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 6,999க்கு இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. ஸோ இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் அஃபிஷியலாக அவைலபிளாக இருக்குது. நோக்கியா 9.3 PureView உடைய சக்ஸஸர் நோக்கியா 10 வந்து நெக்ஸ்ட் இயர் 2021 லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. இதுவும் வந்து உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் சிப்செட் ஸ்னாப்டிராகன் 875 உங்களுக்கு கொடுக்கலாம். நோக்கியா 9.3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப்டிராகன் 865 கொடுத்துருந்தாங்க. பென்ட கேமரா, இதோட லென்சஸ் அண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெஸ்ட் ஹைலைட்டட் ஃபீச்சர்ஸோட கொடுத்துருந்தாங்க. நோக்கியா 10லையும் அதே மாதிரி தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணுறாங்க. பட் நோக்கியா 9.3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லியாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. அட்லீஸ்ட் நோக்கியா 10ஆவது இவங்க அஃபோர்டபுளாக லான்ச் பண்ணுவாங்களா நம்ம எதிர்பார்க்கணும். பட் ஸ்னாப்டிராகன் 875 அப்படின்னு சொல்லும் போது இது அஃபோர்டபுளாக லான்ச் ஆகிறது கஷ்டம் தான். ரெட்மியோடைய நோட் சீரிஸ் வந்து சைனாவில் செகண்ட் வீக் ஆஃப் நவம்பரில் லான்ச் ஆகும். நேற்றே நம்ம டெக் நியூஸில் பார்த்துருந்தோம். பட் சைனாவில் ரெட்மி நோட் 8க்கு சக்ஸஸராக இவங்க லான்ச் பண்ணுறதுனால ரெட்மி நோட் 9 இந்த பேரில் இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. அது மட்டும் இல்லை இதோட ஃபர்ஸ்ட் லுக் ரெண்டர் இமேஜஸும் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே சின்னதாக சென்டர் பஞ்ச் இதோட டிஸ்பிளே பேனல் வந்து ரிவீல் ஆயிருக்கு. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து குளோபலாகவும் இந்தியாவிலையும் இவங்க லான்ச் பண்ணும்போது வந்து ரெட்மியுடைய நோட் 10 ப்ரோ இந்த பேரில் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ ரெட்மியுடைய நோட் 10 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் ஆகும்போது இதோட ஃபர்ஸ்ட் லுக்கும் வந்து அதாவது இதோட டிஸ்பிளே பேனலும் உங்களுக்கு சென்டர் பஞ்ச் ஹோல் நாச்சோட லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்தியாவில் ரெட்மி நோட் 10 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் லான்ச் ஆக போகிற ரெட்மி நோட் 9 தான் இவங்க ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். கூகுள் பேயில் என்ன கேமுக்கு வந்து அஷூர்டு கிஃப்ட்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், கூகுள் பேயில் வந்து என்ன கேமுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து கன்ஃபார்ம்டு கிஃப்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் OnePlus 80 Cyberpunk ஸ்பெஷல் எடிஷன். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ஜெயஸ்ரீ. கங்க்ராச்சுலேஷன் ஜெயஸ்ரீ. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு
டெக் நியூஸ் வீடியோ கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவிர நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.